எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 54க்கான காணொளி. ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 54க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஒவ்வொரு நண்பர்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி காணொளியின் இடையில் ஒவ்வொரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு விடையை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வேகம் சமம் தொலைவு பை காலம். வேகம் சமம் தொலைவு பை காலம். உங்களுக்கு என்ன கேள்வினா, அதாவது நிறையின் அலகு, நீளத்தின் அலகு, காலத்தின் அலகு, இதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, பூமி சுழல்வது மேற்கிலிருந்து கிழக்காக. மேற்கிலிருந்து கிழக்காக. அதன் காரணமாக தான் நம்மளுடைய சூரிய உதயம் நம் பூமியிலிருந்து பார்க்கும்போது கிழக்கிலிருந்து மேற்காக உதயமாகிறது. அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, சூரியன் உதயத்துக்கு ஆப்போசிட் தான் பூமி சுழலுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஓர் அறையின் அங்குமிங்குமாக நகரும் ஈயின் பாதை. ஈ எப்படி போவோம்? ஒரே இடத்துல போவது, அங்கி இங்கி. அப்போ கால ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்து, சராசரி வேகத்தின் எஸ்ஐ அலகு. வேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பர் வினாடி. மீட்டர் பர் வினாடி. தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக டேஸ் வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்காகும். இது மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். அடுத்து, புவியை சுற்றிய நிலவின் இயக்கம். புவியை சுற்றிய நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். அடுத்து, டேஸ் என்பது பருப்பொருளால் ஆனது அல்ல, ஒளி. அடுத்து, 400 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி லிட்டர் ஊற்றப்படுகிறது. இப்போது நீரின் பருமன் எவ்வளவு இருக்குதோ அதுதான் அதனுடைய பருமன், 200 மில்லி லிட்டர். அடுத்து, தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம். தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம். கைகளால் தெரிந்தெடுத்தல். கைகளால் தெரிந்தெடுத்தல். அடுத்து, அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசு பொருள்களை டேஸ் முறையில் நீக்கலாம். அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசு பொருள்களை டேஸ் முறையில் நீக்கலாம். புடைத்தல் முறையில். புடைத்தல். அடுத்து, தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் டேஸ் அவசியம் தேவைப்படுகிறது. காற்று. தூற்றுதல் காற்று. பாருங்க, இற்று காற்று. அடுத்து, டேஸ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம். டேஸ் வகையான
கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம். திடப்பொருள் நீர்மம். திடப்பொருள் நீர்மம். அடுத்து பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? நீர். நீர். மூலக்கூறுகளுக்கிடையேயான கவர்ச்சி விசையை அதிகபட்சம் கொண்டது. மூலக்கூறுகளுக்கிடையேயான கவர்ச்சி விசையை அதிகபட்சம் கொண்டது. திண்மங்கள். திண்மங்கள். அடுத்து பின்வருவனவற்றுள் எது பருப்பொருள் அல்ல? பின்வருவனவற்றுள் எது பருப்பொருள் அல்ல? எலக்ட்ரான். எலக்ட்ரான். அடுத்து உருவளவு, நிறம் மற்றும் வடிவம் அடிப்படையிலான மாறுபட்ட பொருட்களை பிரித்தெடுக்க பயன்படும் முறை. உருவளவு, நிறம் மற்றும் வடிவம் ஆகிய அடிப்படையிலான மாறுபட்ட பொருள்களை பிரித்தெடுக்க பயன்படும் முறை. கைகளால் தெரிந்தெடுத்தல். கைகளால் தெரிந்தெடுத்தல். அடுத்தது கோதுமை மாவுடன் கலப்படம் செய்யப்பட்ட ரவையை பிரித்தெடுக்க பயன்படும் முறை. கோதுமை மாவுடன் கலப்படம் செய்யப்பட்ட ரவையை பிரித்தெடுக்க பயன்படும் முறை சலித்தல். அடுத்து குளம் வாழிடத்திற்கு உதாரணம் நன்னீர் வாழிடம். அடுத்து இலைத்துளையின் முக்கிய வேலை. இலைத்துளையின் முக்கிய வேலை நீராவி போக்கு. அடுத்து நீரை உறிஞ்சும் பகுதி. இது எல்லோருக்குமே தெரியும், நிலத்தில் இருக்கக்கூடியது வேர். வேர் பகுதி. நீர்வாழ் தாவரங்களின் வாழிடம். கேள்வியிலேயே பதில் இருக்கு, நீர்வாழ். அப்ப நீர், நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் நீர்வாழ் தாவரங்கள். அடுத்து மக்காச்சோளத்தில் காணப்படுவது சல்லிவேர். தண்டில் இலை உருவாகும் பகுதி கணு. கணு. அடுத்து இலையின் காம்பு. இலையின் காம்பு இலைக்காம்பு. இலைக்காம்பு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 54க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே கேள்வி கேட்டிருந்தேன், என்னது நீளத்தின் அலகு, நிறையின் அலகு, காலத்தின் அலகு. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த காணொளி போடும்போது யாராவது ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். உங்களோட பேர் சரியாக விடை எழுதியிருந்தீங்கன்னா அப்படின்னு உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் நம்மளுடைய கேள்விகளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.